வணக்க மக்களே! இந்த வீடியோல நாம பார்க்க போறது திமுகவின் உருட்டுக்கடை அல்வா எடப்பாடி பழனிசாமி கடும் விமர்சனம். இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்கள தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, பெல் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாம போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனா வரும். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் 4ஆம் நாள் அமர்வு இன்று நடைபெற்ற நிலையில், அதிமுக உறுப்பினர்கள் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் வெளிநடப்பு செய்தனர். இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திமுக அரசு மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். தமிழக சுகாதாரத்துறையின் அலட்சியமே 25க்கும் மேற்பட்ட குழந்தைகள் உயிரிழக்க காரணம் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குற்றம் சாட்டினார். மேலும் இருமல் மருந்தால் பல குழந்தைகள் உயிரிழந்த பின்னரும் தாமதமாகவே தமிழக அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஸ்ரீசன் நிறுவனம் தொடர்ந்து தவறு செய்த நிலையில் சுகாதாரத்துறை அதிகாரிகள் சோதனை செய்திருந்தால் உயிர் பலி ஏற்பட்டிருக்காது என்றும் அவர் தெரிவித்தார். நாமக்கல் மாவட்டம் கிட்னி திருட்டு விவகாரம் குறித்து பேசிய அவர், கிட்னி திருட்டு விவகாரத்தில் கேட்ட கேள்விகளுக்கு முறையான பதில் கிடைக்கவில்லை. கிட்னி திருட்டில் ஈடுபட்ட மருத்துவமனை மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்றார். மேலும் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணைக்கு எதிராக தமிழக அரசு உச்சநீதிமன்றம் சென்றுள்ளது. யாரை காப்பாற்றுவதற்காக தமிழக அரசு உச்சநீதிமன்றம் சென்றுள்ளது என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். முதல்வர் மு. க. ஸ்டாலின் அவர்கள் கொடுத்தது உருட்டுக்கடை அல்வா. தொடர்ந்து பேசிய எடப்பாடி பழனிசாமி, திமுகவின் தேர்தல் வாக்குறுதிகள் குறித்து கடுமையான விமர்சனத்தை முன்வைத்தார். 2021ஆம் ஆண்டில் தீபாவளியின் போது 525 அறிவிப்புகளை வெளியிட்டார் முதலமைச்சர் மு. க. ஸ்டாலின் அவர்கள். அதில் 10% அறிவிப்பை கூட நிறைவேற்றவில்லை. அனைவருக்கும் அல்வா கொடுத்துவிட்டார் என்று கூறினார். அப்போது அவர் திமுகவின் வாக்குறுதிகளை விமர்சிக்கும் விதமாக, திமுக உருட்டுக்கடை அல்வா என்ற பெயரிலான காலி பாக்கெட்டுகளை பத்திரிகையாளர்கள் மத்தியில் காட்டினார். திமுக அரசில் உருட்டுக்கடை அல்வாதான் கிடைக்கும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கிண்டல் செய்துள்ளார். திமுக ஆட்சி என்பது உருட்டுக்கடை அல்வா என்று கூறி அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் சட்டசபை வளாகத்தில் அல்வா பாக்கெட் வெளியிட்டார். பின்னர் நிருபர்களிடம் இபிஎஸ் கூறியதாவது: உலக சுகாதார துறை நிறுவனம் எச்சரித்தும் மருந்து உற்பத்தியை அரசு கண்காணிக்காததால் உயிரிழப்பு ஏற்பட்டது. இருமல் மருந்து விவகாரத்தில் தமிழக அரசு மிகுந்த அலட்சியமாக இருப்பதாக புகார் வந்துள்ளது. சுகாதாரத்துறை அமைச்சர் ஏதோ சொல்கிறார் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியிருக்கிறார். திமுக எம்எல்ஏவுக்கு சொந்தமான மருத்துவமனை என்பதால் கிட்னி முறைகேடு விவகாரத்தில் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை. அரசின் அலட்சியத்தின் காரணமாக 25 குழந்தைகள் இறந்துள்ளனர். மருந்து நிறுவனம் தொடர்ந்து முறைகேட்டில் ஈடுபட்டும் 2024-25இல் அரசு சோதனை செய்யவில்லை. திமுக அரசில் உருட்டுக்கடை அல்வாதான் கிடைக்கும் என அவர் பேசியிருந்தார். இது போன்ற தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாம போடுற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடன் வந்து சேரும்.